ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான்? ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ. முதல்ல பிரின்சிபல் வேல்யூனா என்ன? பிரின்சிபல் வேல்யூ என்னன்னு சொல்லலாம்னா, இன்னொரு விதமாவும் சொல்லலாம். அதாவது ரேஞ்சுன்னு சொல்லலாம். இப்போ எதோட ரேஞ்ச் இங்க கேட்டிருக்கான்? sin இன்வெர்ஸ் ஆஃப் -1/2 ஓட ரேஞ்ச கேட்டிருக்கான். அப்போ உங்களோட ஃபங்ஷன் என்ன? sin இன்வெர்ஸ் ஆஃப் x. அப்போ sin இன்வெர்ஸ் ஆஃப் x ஓட ஃபங்ஷன் வேல்யூ எப்படி இருந்திருக்கும்னா, உங்களோட டொமைன் வந்து -1லேருந்து 1 க்ளோஸ்ட் இன்டர்வல்லேருந்து அதே மாரி -90லேருந்து 90க்குள்ள இருந்திருப்பான் உங்களோட கோடொமைன். இப்போ பர்ட்டிகுலரா என்ன கேட்டிருக்கான்னா, ஒரு வேல்யூ அதாவது ஒரு எக்ஸோட வேல்யூ உங்க கையில குடுத்துட்டு, அந்த வேல்யூ வந்து இந்த கோடொமைன்ல இருந்தானா, அப்போ வந்து உங்க ஆன்சர் கரெக்ட். அப்படி இல்லன்னா, அது வந்து தப்பு. ஓகேவா? ஸோ அதனால உங்க ஃபங்ஷன் என்ன குடுத்துருக்கான்? ஸோ இப்போ இந்த ஃபங்ஷன கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, இது வந்து எதோட வேல்யூ கேட்டிருக்கான்? தீட்டாவோட வேல்யூ. ஸ்பெசிஃபிக்கான ஒரு தீட்டா வேல்யூ தான் இங்க கேட்டிருக்கான். ஸோ அதனால நான் என்ன எழுதிக்கிறேன்னா, தீட்டா இஸ் ஈக்குவல் டூ, ஏன்னா தீட்டாவை தான் நான் கண்டுபிடிக்க போறேன். அந்த பர்ட்டிகுலர் தீட்டா வந்து இந்த ரேஞ்சில இருக்கானா நான் பார்ப்பேன். அப்படி பார்த்தேன்னா, இந்த ஆன்சர் கரெக்ட்ன்னு நான் சொல்லுவேன். ஸோ அதனால லெட் தீட்டா இஸ் ஈக்குவல் டூ sin இன்வெர்ஸ் ஆஃப் -1/2. இப்போ உங்களோட ஃபங்ஷன் வந்து அதாவது உங்களுக்கு ட்ரிகோனோமெட்ரிக்கல் டேபிளே நீங்க பார்த்திருப்பீங்க. என்னன்னா உங்களுக்கு 1/2 தான் எடுத்திருப்பான். ஆனா நெகட்டிவ்ல எடுத்திருக்க மாட்டான். ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா, இப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன ஃபார்முலானா, sin இன்வெர்ஸ் ஆஃப் -x வந்து எப்படி எழுதுறான்னா, sin இன்வெர்ஸ் ஆஃப் xன்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ இந்த மாரி தெரிஞ்சு வச்சுக்கிட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சம்ம சீக்கிரமா சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ என்ன பண்றேன்னா, இப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டூ sin இன்வெர்ஸ் ஆஃப் 1/2ன்னு எழுதிப்பேன். ஓகே. தென் இப்போ நான் என்ன பண்றேன்னா, போத் சைடு மல்டிபிள் பை சைனால மல்டிப்ளை பண்றேன். 2 சைடையும் சைனால மல்டிப்ளை பண்றேன். ஸோ எனக்கு தீட்டா வேல்யூ தானே கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக நான் இந்த மாரி பண்றேன். sin தீட்டா இஸ் ஈக்குவல் டூ sin இன்டூ sin இன்வெர்ஸ் ஆஃப் 1/2ன்னு எழுதுவேன். இப்போ சைனும் sin இன்வெர்ஸும் கேன்சல் ஆயிருச்சுன்னா, இப்போ sin தீட்டா இஸ் ஈக்குவல் டூ உங்களுக்கு ட்ரிகோனோமெட்ரிக்கல் இதுக்கப்புறமா நம்ம ட்ரிகோனோமெட்ரிக்கல் டேபிள வச்சு நம்ம ஈஸியா போடலாம். ஸோ sin தீட்டா இஸ் ஈக்குவல் டூ -1/2. எப்போ வந்து உங்களுக்கு sin வந்து 1/2 எடுப்பான்? எப்போ எடுப்பான்? sin π/6ல உங்களுக்கு வந்து 1/2 எடுப்பான். ஸோ இப்போ சைனும் நம்ம கேன்சல் பண்ணா, போத் சைடு கேன்சல் பண்ணா, தீட்டா வேல்யூ என்ன? இப்போ தீட்டாவோட வேல்யூ என்ன? -π/6. இந்த π/6 வந்து பர்ட்டிகுலரா அந்த -90 டிகிரிக்குள்ள இருக்கானான்னு பார்க்கணும். -90லேருந்து +90க்குள்ள இருக்கானா அப்படின்னு பார்க்கணும். இப்போ π/6 ஓட வேல்யூ என்னப்பா உங்களுக்கு? இப்போ π/6 ஓட வேல்யூ வந்து 30 டிகிரி. 30 டிகிரி இத இப்படி எழுதணும். அதாவது -π/2லேருந்து π/2ன்னு எழுதுவோம். ஸோ கன்வீனியன்ஸ்க்காக நான் 19 எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ 30 டிகிரி வந்து π/6 வந்து 30 டிகிரி. ஸோ அந்த 30 டிகிரி இதுக்குள்ள தான் இருக்கு. அதாவது அந்த பர்ட்டிகுலர் ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு. ஸோ நம்ம கண்டுபிடிச்சிருக்க தீட்டா வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இப்போ செகண்ட் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான்? காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் பர்ட்டிகுலரா என்ன எக்ஸ் கொடுத்துருக்காங்க? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/2க்கு அந்த பர்ட்டிகுலர் வேல்யூ வந்து உங்க ரேஞ்சில இருக்குதா? அந்த தீட்டாவோட வேல்யூ உங்க